வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை புரட்டாசி 3வது விரதம் எடுக்க போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் ஒர்க்கு தான் இந்த வீடியோஸில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புரட்டாசி சனிக்கிழமை நாளைக்கு 3வது சனிக்கிழமை தழுவ போட போகிறேன். அதுக்கு என்னென்ன க்ளீனிங் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னென்ன அக்சசரிஸ் வாங்க போகிறேங்கிறது தான் இந்த வீடியோஸில் வரும். சரி வாங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டேன். நாளைக்கு தழுவ போடுறதுக்கும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். அப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அடுப்பும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு மாப்பும் போட்டேன். வீடு ஃபுல்லாக மாப் போட்டாச்சு. ஏர் கூலர் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாளைக்கு விளக்கு கொளுத்துறதுக்கு விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விளக்கி வச்சுட்டேன். ரூம் பாருங்கள் சூப்பராக வந்து மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியும் கழுவிட்டேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா தழுவ போட போகிறேன். அதனால் எல்லா ஒர்க்கும் இன்றைக்கே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தழுவ போடுறதுக்கு கொஞ்சம் காய்கறியும் மளிகை ஜாமாவும் வாங்குறதுக்கு இப்போ வெளியில் கிளம்புறேன். என்னென்ன வாங்குறேன், யார் யார் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேத்தாத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். யார் யார் போகிறோன்னா தன்சி, ஸ்வேதா, நாங்கள் 3 பேர் தான் இப்போ கிளம்பிட்டோம். நல்ல மழையில் வந்து மாட்டிக்கிட்டோம். பட் மழையிலேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ மேகம் முட்டத்தை பாருங்கள், பேக் சைடில் சூப்பராக தெரியும் உங்களுக்கு. சரி போயிட்டு என்னென்ன வாங்குறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன், வாங்க போகலாம். கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மானம் கருக்கிக்கிட்டு வருதுன்னு. இன்னும் சீக்கிரம் போகணும், இல்லைன்னா கருகிடும் நம்மளே. அதுக்கு தான் நம்ம அந்த சைடு போகாம இந்த சைடு வந்தோம். புரியுதா? போ போ உள்ள போ. தூக்கிட்டு போமா, இல்லைண்ணா தூக்குங்க, பிடிச்சிக்கோங்க போங்க. உங்களுக்கு இதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு வந்தது. போங்க அந்த பக்கம் தான் போ. இது நூதனம் கிடையாது தன்சி, சல்லுன்னு தள்ளிட்டு போகிறதுக்கு. ஆட போயிடு. தம்பி வாங்கிட்டு
அம்மா ஸ்நாக்ஸ் சீக்கிரம் மழை வரப்போதான். இதில் ஒன்று தான் இருக்கா? அதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும். வா, இதை விட பெரிய ஜாமெண்டி பாக்ஸா இல்லையா? 40 ரூபாயில. 40 ரூபாயில வராது. எவ்வளோ ரேட்லாம்? ம், ஃபைல் எடுத்தாச்சா? ஃபைல் தான் உள்ள டேமேஜாக இருக்க பார்த்து செக் பண்ணிக்கோ. எதுவும் இல்லையா? கரெக்டாக இருக்கா? சரி, ஓகே, போங்க, எடுத்துகிட்டு போங்க. பில் செக்ஷனுக்கு கிளம்புங்க. ஹலோ, சொல்லுமா சொல்லுமா. டோக்கன் கொடுத்தாங்களே இதில் இல்லை, இதே இருக்கு பாருங்க. இந்த இதுவும் ஒரு கட்டப்பை. மழை வரப்போகுது. தூத்தல் தோணுது. அது வந்து கட்டாழை. நம்ம பஸ்ஸா? நம்ம பஸ் தான் கட்டாழை பஸ். நம்ம பஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாழைன்னு போகுது முன்னாடி. ஊருக்கு போகுது. ஏற்றி விடுறோம், போயிடுறீங்களா? இதுதான் சரியா தோ, பார்த்துக்கோங்க. வாங்க, காய் வாங்குவோம். இதோட பெரிய சைஸ் வெங்காயம் இல்லையா? அதை காட்டுக்குமாரு. ஓ, இந்த பக்கம் இந்த ஆளை போய் பீக்கங்காய். ரெண்டு சேர்த்து பிடிச்சாண்டு உருளை கூட எட்ட தூக்க. உருளை எவ்வளோ? உருளை எவ்வளோ? 50. அரை கிலோ கொடுங்க. 1 கிலோ போட்டுருவோம். இதில் போடுங்க. உங்களுக்கு ஏன் கவரு மிச்சம்? அடுத்தது உருளை அரை. நிறைய ஒன்றா அரை போதும். நல்ல உருளையாடுங்க. முள்ளங்கி கம்மியாக போடும். 5 ரூபா. அப்புறம் கேரட்டு பீன்ஸும் 5 போடுங்க. 30. அதுக்குள்ளே 130 வந்துச்சா? அப்படியா? மாங்காய் எவ்வளோ? 1 கிலோ 30 ரூபா. 1/4 கிலோ ஒன்று கொடுங்க. மாங்காய் எவ்வளோ? 30 ரூபா 1/4 கிலோ. 1/4 கிலோ எத்தனை மாங்காய் நிற்கும்? அடிக்குது தலைக்கு மேலே. அடிக்கிற வெயில் இந்த அளவு பெருசு. சொல்லுமா. எனக்கு 1 கிலோ வெங்காயம் கொடுங்க. தராயிரு சவுஜோவை. தக்காளி எவ்வளோ? 60 ரூபாயா? 20. பச்சை மிளகா போட்டா 10 ரூபாய்க்கு. போட்டால் சாய்ச்சி புடியே நேரம் பிடிக்காது. சாய்ச்சி புளி போட்டவன் தேர்மா முடிச்சு. இதுதான் சேத்தியாத்தோப் காய்கறி மார்க்கெட்.
இது 30 ஒரு முழம் கொடுங்க. நல்லா இந்த வெள்ளை பூவும் கலந்து போடுங்க. பை உள்ள வைங்க. ₹10. எடுத்து யார் மேலே வை. போலாமா? போய் வாங்கி சாப்பிடுங்க போங்க. எங்க போனாலும் நான் பானிலாம் கையில் அப்படியா? இங்கே வா, இப்படி ஊற்றி ஊற்றி எடுத்து சாப்பிடு. நல்லா மழையில் மாட்டிக்கிட்டோம். சரி வாங்க போலாமா? பையன் much later. நாளைக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசி விரதத்துக்கு எல்லாமே காய்கறி மளிகை ஜாமான்லாம் போயிட்டு சேத்தியா தோப்பு சந்தை தோப்பில் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன ஒரு சொதப்பல் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போகும்போது மழையில் மாட்டிக்கிட்டேன், வரும்போது மழையில் மாட்டிக்கிட்டேன். போயிட்டு வாங்கும்போதெல்லாம் எந்த மழையும் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. போகும்போது மழை பெஞ்சது, ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வரும்போது மழையில் மாட்டிக்கிட்டேன், ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். நாளைக்கு வந்து புரட்டாசி 3வது சனிக்கிழமை. நாளைக்கு தழுவ போட போகிறோம். தழுவ போகிறதுக்கு என்னென்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடல வடை, உளுத்த வடை சுடணும், பாயாசம், அப்பளம், மாவிளக்கு போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார், சாதம். இது எல்லாம் அது சனிக்கிழமைக்கு இதெல்லாம் வச்சு படைக்க போகிறோம். இப்போ என்னென்ன அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த பர்ச்சேசிங் எல்லாம் நான், தன்சி, ஸ்வேதா 3 பேரும் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு இப்போ காட்டுறேன். இந்த சைடில் பாருங்கள், காய்கறி எல்லாமே வாங்கியிருக்கேன். என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன்னா, முள்ளங்கி, மாங்காய். இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா 30 ரூபா 1/4 கிலோ. அப்புறம் கேரட், பீன்ஸ், பச்சை மிளகா, கீரை 2 கத்தான் வாங்கியிருந்தேன். கீரை வந்து நம்ம கடைஞ்சி சாப்பிட்லான்ட்டு 2 தண்டிக்கீரை. இது ரெண்டுமே 10 20 ரூபா வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு வெத்தலை பாக்கு இருக்குது பாருங்கள். சாமி கும்பிட வெத்தலை பாக்கு. அப்புறம் ஒரு முழம் பூ வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ வாங்கியிருக்கேன். வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன் சாமி படைக்கிறதுக்கு. ஸோ நம்ம காய்கறி ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் காய்கறி வாங்கியிருக்கேன். இங்கே வந்து பூவு, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் நாளைக்கு சாமி படைக்கிறதுக்கு. மளிகை ஜாமான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். பசங்களுக்கு நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன்.
இரு. அப்புறம் கடல மாவு, உளுந்து வாங்கியிருக்கேன். சேத்தியத்தோப்பில் பார்த்தீங்கன்னா செந்தாமரை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். நான் எப்பவுமே சேத்தியத்தோப்பில் செந்தாமரை சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கடலை வாங்கியிருக்கேன். அரிசி மாவு வாங்கினேன். பென்னு. ஸோ பாருங்கள், இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். வடவம் வாங்கிட்டு வந்தேன் இந்த டைம், 2 வடவம். அப்புறம் பூஜை ரூமுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கியிருக்கேன். என்னென்ன பூஜை ரூமுக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சூடம், திரிசல், சந்தனம், இது வந்து சாம்பிராணி வத்தி, அதுக்கப்புறம் ஜெட் பிளாக் வத்தி, நெக்ஸ்ட்டு இன்னொரு சாம்பிராணி வத்தி வாங்கியிருக்கேன். பூஜை ரூமுக்கு அவ்வளோதானடா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பூஜை ரூமுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறது. மற்றபடி வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கியிருக்கேன். இது என்னென்ன மளிகை ஜாமான்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பாருங்கள். பட்டை வந்து 6 ரூபா தான் வருது பட்டை. இது வந்து இதுவும் பட்டை தான், 2 வாங்கியிருந்தேன். இது 10 ரூபா கிராம்பு, 16 ரூபா வந்துருக்கு கிராம்பு, 16 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து மராட்டி முக்கு 8 ரூபா. இது பிரியாணி செய்ய தேவைப்படுமேன்ட்டு அப்படியே வாங்கிட்டேன். அப்புறம் பையனுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன் 2 பாக்கெட்டு. நான் இந்த டைம் சின்னதாக வாங்கியிருந்தேன் பிடிசி பெருங்காயம். இதோட ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 ரூபான்னு நினைக்கிறேன். 20 ரூபா இதோட ரேட்டு. வடகம் 2 வாங்கியிருந்தேன். பேஸ்ட்டு இந்த டைம் வந்து நான் கம்ஃபர்ட் வாங்கலை, சாஃப்ட் டச் வாங்கியிருக்கேன். அப்புறம் சர்க்கரை வாங்கியிருக்கேன். மளிகை ஜாமான் மட்டும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இது மட்டும் மளிகை ஜாமான். இந்த சைடு காய்கறி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மளிகை ஜாமான் காய்கறி இன்றைக்கி சேத்தியத்தோப்பு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் எப்பவும் சேத்தியத்தோப்பில் பார்த்தீங்கன்னா எப்பவும் வாங்குகிற காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி, எப்பவும் வாங்குகிற சூப்பர் மார்க்கெட்டில் மளிகை ஜாமான் பொருள் எப்பயுமே நான் செந்தாமரை சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன். அதே மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா புரோட்டாசி சனிக்கிழமை விரதம் நான் எப்படி படைக்கிறேன், என்ன நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த வீடியோ வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டடா பாய், see you.